வணக்கம் அத்தை. வணக்கம் அத்தை. வணக்கம் ஜிஜியங்கா. வா ஜோதா. ஜிஜியங்கா, ஜோதாவிற்கு குளிர்ந்த சர்பத்தை கொடுங்கள், அவளுக்கு மிகவும் பிடிக்கும். இது உங்களுக்கு எப்படி தெரியும் அத்தை? ஆமீரில் பார்த்திருக்கிறேன். உனது தாயார் உனக்கு அடிக்கடி இதை தருவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆமாம், அது சரி. இந்த நேரத்தில் என்னை ஏன் அழைத்தீர்கள்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆம், இன்று ஏன் உனக்கு ஒரு சோதனை வைக்கக்கூடாது என்று நினைத்தேன். அது எனக்கு புரியவில்லை. புரிந்து கொள்ள ஒன்றுமில்லை. வா, அமரு. நீ ஜலாலுடைய பேகமாவாய், முக்கியமானவள். ஆதலால் அறிவு மிகுதியுடன் இருக்க வேண்டும். அதைத்தான் நான் இன்று சோதிக்கப் போகிறேன். இன்று ஜலால் தர்பாரில் கூறிய தீர்ப்பு இருக்கிறதே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? நன்றி. ஜலால் மனதில் பட்ட முடிவை எடுத்துவிட்டான். அந்த முடிவை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? இந்த கேள்விதான் உனக்கு தரப்பட்ட சோதனை. இதில் நீ தேர்ச்சி அடைய வேண்டும். ஷெஹன்ஷா என்று எடுத்த முடிவு தர்மத்திற்கு உட்பட்டதுதான். அது மிகவும் சரி. தர்மத்திற்கு புறம்பாக அரச நியதியில் தலையிட்டவர்களை ஒடுக்கியது மிகவும் சரியானது. பிறகு நேர்த்தியாக மதம் அரசியலில் தலையிடக்கூடாது என்று கூறியதும் சரி. பிறகு எது தவறு? ஷெஹன்ஷா முடிவுகளை எடுக்க கையாண்ட விதம் தவறானதாகும். ஏனென்றால் ஷெஹன்ஷா அவர் முடிவை எடுப்பதற்கு முன்பாக தர்பாரில் முக்கியமானவர்களிடம் ஆலோசித்திருக்க வேண்டும். ஷெஹன்ஷாவிற்கும் ராஜ்யத்திற்கும் நன்மை நினைக்கும் பலர் இன்றும் நமது தர்பாரில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்கள், அத்தை அவர்கள், ஜிஜியங்கா, அது மட்டுமில்லாமல் ஷெஹன்ஷா தந்தையாக பாவிக்கும் மகா மந்திரி அட்கா அவர்களும் அங்கு இருந்தார்கள். ஆனால் ஷெஹன்ஷாவோ அவர்களோடு கலந்துரையாடவும் இல்லை, அதோடு அவர்கள் விருப்பத்தையும் கேட்கவில்லை. எனக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்தை அளித்தது. சரி விடுங்கள், என்று ஷெஹன்ஷா எடுத்த முடிவு சரியாக இருந்தது, நியாயமாக இருந்தது. அதுவே ஒருவேளை அவர் எடுத்த முடிவு தவறாக இருந்திருந்தால், அப்பொழுது பிரஜைகள் ஷெஹன்ஷா ஒரு பிடிவாதக்காரர், தன் இஷ்டத்திற்கு முடிவுகளை எடுப்பவர், சான்றோர்களை மதிக்கவில்லை என்பார்கள். நிச்சயமாக இது அவருக்கு நன்மையை தராது. அதனால் என்னை பொறுத்தவரை ஷெஹன்ஷா எடுத்த முடிவு ஒரு வகையில் சரி, இன்னொரு வகையில் தவறு. சுபான் அல்லாஹ், இந்த விஷயத்தில் நீ எங்களை ஏமாற்றவில்லை. நாங்கள் எவ்வாறு நினைத்தோமோ அவ்வண்ணமே புத்திசாலித்தனமாக பதில் அளித்தாய். சந்தேகமே இல்லை, தாங்கள் மிகவும் அறிவாளி ஜோதா பேகம். அப்படி என்றால் உங்கள் தேர்வில் நான் தேர்ச்சி அடைந்து விட்டேன் என்று நினைத்துக் கொள்ளலாமா? நிச்சயமாக. வணக்கம் ருக்கையா பேகம். சலாம் ஜோதா பேகம். எப்படி இருக்கிறீர்கள்? நலம் விசாரிக்கிறாயா? அல்லது நேற்று இரவு முழுவதும் ஷெஹன்ஷா என்னுடன் தான் இரவை கழித்தார் என்பதை என்னிடம் ஜாடையாக கூறுகிறாயா? இல்லை ருக்கையா பேகம், நான் ஒன்றும் ஜாடையாக கூறவில்லை. இருப்பினும் நான் ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஷெஹன்ஷா நேற்று இரவு என்னுடன் இருந்திருக்க வேண்டும், ஆனால் அதை நீ பறித்துக் கொண்டு விட்டாய். ஜோதா பேகம், உரிமையை சம்பாதிப்பது வேறு விஷயம், உரிமையை பறிப்பது அது வேறு விஷயம். அது போகட்டும், ஓர் இரவு தானே கழித்தார், அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. அதனால் எதுவும் மாறப்போவதில்லை. அப்படியென்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட இரவுகளை என்னோடு கழித்தால் அது தங்களை பாதிக்குமா? நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். ஆமீரில் ஷெஹன்ஷா ஒவ்வொரு இரவும் என்னோடு தான் கழித்தார். ஆமீரில் மட்டுமல்ல, ஆக்ராவிலிருந்து ஆமீருக்கும், ஆமீரிலிருந்து ஆக்ராவிற்கும் அந்த பயண நாட்களிலும் அவர் என்னோடு இருந்ததை மறந்து விட்டீர்களா? என்ன அதிசயம்! உடனும் இருந்திருக்கிறார், சில நேரம் அருகாமையிலும் இருந்திருக்கிறார், இல்லையா? ருக்கையா பேகம், நான் ஷெஹன்ஷாவை அடியோடு வெறுக்கிறேன். அவருடன் இருக்க நான் விரும்பவில்லை. என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் சொல்வதை ஷெஹன்ஷா கேட்பார் என்றால் அவரிடம் கூறிவிடுங்கள். நான் இருக்கும் பக்கம் கூட அவர் வரக்கூடாது. நான் அவரை மிகவும் வெறுக்கிறேன். தவறு, தவறு, தவறு. இதை கூறியது நீதான் ஜோதா. அப்பொழுது உனது பேச்சில் எவ்வளவு ஆவேசம் இருந்தது! வாக்கில் என்ன ஒரு பிடிப்பு இருந்தது! ஆனால் இப்பொழுது ஒரே ஒரு இரவு கழிந்த பிறகு புலம்பியது, பேசியது எல்லாம் காற்றில் பறந்துவிட்டது. அந்த புயல் வீசிய இரவு உனது இரும்பு கோட்டையை தகர்த்து விட்டது ஜோதா. ஒன்றை கூறேன் ஜோதா பேகம், நான் அறிய விரும்புகிறேன். ஷெஹன்ஷா உன் அருகில் வந்து உன்னை முதலாக தொடும்போது
உன்னிடம் இருந்த அந்த வெறுப்பு எங்கே போனது? ருக்கையா பேகம், ஷெஹன்ஷா உங்களிடம் அனைத்தையும் கூறிவிடுவார் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் நீங்கள் அவருடைய முக்கியமான பேகம் மட்டுமல்ல, அவருடைய நெருங்கிய தோழியும் ஆவீர்கள் அல்லவா? அதனால்தான் நீங்கள் இவ்வளவு நேரம் என்னை ஏளனமாக பேசிய போதும் உங்களை பார்த்து கோபம் வரவில்லை. எனக்கு வருத்தம் என்னவென்றால், நடந்த உண்மை உங்களுக்கு எவ்வாறு தெரியாமல் போனது? அன்று இரவு எங்களுக்குள் என்ன நடந்தது என்று ஷெஹன்ஷா ஏன் உங்களிடம் கூறவில்லை? ஓ, மீண்டும் அந்த இரவை ஞாபகப்படுத்திக் கொள்ள துடிக்கிறாயா? அப்படியென்றால் நீயே கூறே. ஜலால் உன்னுடன் எப்படி இருந்தார் என்று கூறு. கடைபிடித்தார் என்னுடைய மரியாதையையும் அவர் எனக்கு அளித்த வாக்கை. நீங்கள் நினைக்கும்படி அவர் எதுவும் செய்யவில்லை. எனக்கும் அவருக்கும் இடையில் நடந்த விஷயங்கள் அனைத்தும் நான் நன்றாகவே அறிவேன் ருக்கையா பேகம். இது தங்களுக்கு தெரியாமல் போனதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இருவரும் இரவு நேரத்தில் நெருங்கி இருப்பதால் ஒன்றும் நிகழ்ந்து விடாது. ஷெஹன்ஷா என்னோடு நெருங்கி இருக்கிறாரோ இல்லையோ, நான் உறுதியாக கூறுவேன், என் விருப்பமில்லாமல் அவர் என் மரியாதையோடு விளையாட மாட்டார். இதையெல்லாம் விட உங்கள் அதிகாரத்தை பறித்தேன் என்றீர்களே, நேற்று இரவு அவரை நான் என்னோடு இருக்கும்படி கூறவில்லை. அவராக விருப்பப்பட்டுதான் என்னோடு இருந்தார். உண்மையாக கூறுகிறேன், நேற்று இரவு அவர் உங்கள் அறைக்கு வர வேண்டும் என்று தெரிந்திருந்தால் நானே அவரை தங்களிடம் அனுப்பி வைத்திருப்பேன். ஏனென்றால் இப்பொழுது கூட அவருடன் இரவை கழிக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. அவரை உங்களிடமிருந்து பிரிக்கும் எண்ணமும் எனக்கு இல்லை. சலாம் பேகம் சாய்பா, ஷஹன்ஷா தங்களை விளையாட்டு அறைக்கு வரும்படி உத்தரவிட்டார். நான் சோர்வாக இருக்கிறேன் என்று கூறுங்கள். நான் ஓய்வெடுக்க வேண்டும். ஜோதா, ஏன் இவ்வாறு செய்தாய்? ஷெஹன்ஷாவின் அழைப்பை நிராகரித்து விட்டாய், அதுவும் ஷெஹன்ஷாவை சுயமாக அழைத்திருக்கும் போது. மோத்தி, நான் நன்றாக சிந்தித்துதான் இவ்வாறு கூறுகின்றேன். எது எவ்வாறு இருந்தாலும் நீ இப்பொழுது மறுத்தது தவறுதான். கணவர் மனைவியை அழைக்கும் போது மனைவி அவரிடம் சென்றுதான் ஆக வேண்டும். அதுதான் தர்மம். ஆனால் ஒரு மனைவி இன்னொரு மனைவியின் அதிகாரத்தை பறிப்பது தர்மம் இல்லையே. அது ஷெஹன்ஷாவிடம் செல்வதற்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னொருவருக்கு இருக்கின்றது. யாருக்கு? ருக்கையா பேகம். அனைவருடைய கவனத்திற்கும் முகலாய பேரரசின் முடிசூடா மன்னன் பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஜோதா பேகம், நான் உங்களை அழைத்திருந்தேன், ஆனால் நீங்கள் வரவில்லையே. சோர்வாக இருந்ததால் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தேன். அப்படி என்றால் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற சாக்கை கொண்டு அழைப்பை நிராகரித்து விட்டீர்கள். ஆரம்பித்து விட்டீர்களா? உங்களால் தான் இப்படி யோசிக்க முடியும். இரவு நேரத்தில் ஓய்வு கூட எடுக்க கூடாதா? நிச்சயமாக எடுக்கலாம். நான் தங்களோடு விளையாடலாம் என்று நினைத்தேன். யாராவது என் அழைப்பை நிராகரித்து விட்டால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்? நீங்கள் அழைக்கும் போதெல்லாம் நான் உங்கள் முன்னால் வருவது கட்டாயமான விஷயமா என்று கூறுங்கள். இல்லை ஜோதா பேகம், இது சட்டம். பிறகு பேகத்திற்கும் தாசிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அது மட்டுமல்லாமல் நீங்கள் என்னை விளையாட்டு அறைக்கு அழைத்தீர்கள். சிறு வயதிலிருந்து இன்று வரை நீங்கள் ருக்கையா பேகத்தோடு தானே விளையாடினீர்கள். ஆகையால் நீங்கள் இருவரும் விளையாடினால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதோடு நான் ருக்கையா பேகமின் அதிகாரத்தை பறிக்க விரும்பவில்லை. அப்படி என்றால் ருக்கையா பேகம் அவளுடைய கோபத்தை தங்களிடம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறாள். அது நான் இந்த விஷயத்தில் தங்களிடம் எதுவும் கூறுவதாக இல்லை. நீங்கள் கூறவில்லை என்றாலும் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். என்னோடு விளையாடுவதால் நீங்கள் அவளுடைய இடத்தை பறிப்பதாக நினைக்க வேண்டாம். அது உங்களுடைய தவறான கருத்தாகும். யாராலும் ருக்கையாவின் இடத்திற்கு வர முடியாது. அந்த விஷயம் எனக்கும் நன்றாக தெரியும். நான் நினைப்பது இந்த விஷயத்தை ருக்கையா பேகமிடம் தாங்களே சுயமாக சென்று கூறுங்கள். அவர் மகிழ்ச்சி அடைவார். சரி, ருக்கையா வேறு என்ன கூறினாள் என்று தாங்கள் கூறுங்கள். எங்கள் இருவருக்கும் இடையில் நடந்த விஷயத்தை நான் உங்களிடம் கூறுவதாக இல்லை. நல்லது. ஒருவேளை விளையாடும்படி ஷெஹன்ஷா உத்தரவிட்டால் பிறகு என்ன செய்வீர்கள்? அப்பொழுது நான் ஷெஹன்ஷாவின் விருப்பத்தை மறுத்ததற்காக நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். தண்டனையை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு சம்மதம். சரி,
ஆமீரில் நீங்கள் எனக்கு ஒரு தண்டனை அளித்தீர்கள், இங்கு நான் உங்களுக்கு ஒரு தண்டனை அளிக்கிறேன். பிறகு எனக்கு என்ன தண்டனை? நன்றாக யோசிங்கள் ஜோதா பேகம். பிறகு முடியாதென்று நீங்கள் கூறினால் நீங்கள் வாக்கை தவறிவிட்டீர்கள் என்ற அவப்பெயர் வந்துவிடும். இங்க பாருங்கள், என்னால் தர முடியாத விஷயத்தை தண்டனை என்ற பெயரில் என்னிடம் கேட்டு விடாதீர்கள். உங்களை காயப்படுத்தும்படி நான் எந்த ஒரு கட்டளையும் அளிக்க மாட்டேன் ஜோதா பேகம், கவலைப்படாதீர்கள். நன்றாக இருக்கிறது. தண்டனையை முடிவு செய்வதும் தாங்கள் தானா? ஜோதா பேகம், நீங்கள் நன்றாக பாடுவீர்கள் அல்லவா? அதனால் எனக்காக ஒரு பாடலை பாடுங்கள். பாடலை கேட்ட பிறகு நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். பாட்டா? இந்த நேரத்திலா? ஏன்? இந்த நேரத்தில் நீங்கள் தவறு செய்யலாம், ஆனால் தண்டனையை மட்டும் அனுபவிக்க கூடாதா? ஆனால் நான் ஒரு ஷெஹன்ஷாவாக இருந்தும் தண்டனையை நீங்களே முடிவு செய்வதற்கு நான் ஒப்புக்கொண்டேன். அப்படி இருக்கும்போது இதை கூட நீங்கள் செய்ய மாட்டீர்களா? பாடுங்கள். நீங்கள் பேகம் அல்ல, மகாராணி, என் கனவு ராணி. மிக்க நன்றி ஜோதா பேகம்.
என்ன விஷயம் அக்கா அவர்களே? தர்பார் கூடும் வரை காத்திருக்க முடியாத அளவிற்கு அப்படி என்ன விஷயம் கூறுங்கள். தங்களை ஒருவர் சந்திக்க நினைக்கிறார். ஆனால் அனைவர் முன்பும் சந்திக்க அவர் விரும்பவில்லை. சரி, வர சொல்லுங்கள். ஆதாப் ஷெஹன்ஷா. கூறுங்கள். அனைத்தும் நலமா? இல்லை ஷெஹன்ஷா, ஒரு கெட்ட செய்தி உங்களது மைத்துனரை பற்றியது. ஷெரீஃபுதனை பற்றியா? இல்லை, உங்களது இன்னொரு மைத்துனர் அபு மாலியை பற்றியது. அபு மாலியா தங்களுடைய மாற்றான் தாயின் மகள் ஃபக்ருனிஷாவை திருமணம் செய்து கொண்டவரா? ஹுமாயூன் அவர்களின் இரண்டாவது மனைவி மாசூச்சக் அவர்களின் மாப்பிள்ளை. அதே அபு மாலிதான். எனக்கு தெரிந்தவரை அவர் ஒரு மாவீரர் ஆவார். கூடவே மிகப்பெரிய கனவும் காண்கிறார். இதை நம்பித்தான் ஆக வேண்டும். அபு மாலி அவர்கள் ஆக்ராவை தாக்க தயாராக இருக்கிறார். என்ன, ஷஹன்ஷாவின் உறவினராக இருந்துமா? அதைத்தான் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார். ஷெஹன்ஷா கனவிலும் இதை நினைத்திருக்க மாட்டார். அதனால் தான் இவ்வாறு நடந்து கொள்கிறார். தாக்குதலுக்கு முன்பாகவே நான் அவரை அடக்கி விடுவேன் என்பதையும் அவர் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அக்கா அவர்களே, தாங்கள் ஷாபுதீன் மற்றும் பாதுர் கான் உங்களை போன்ற சிறந்த சேனாதிபதிகள் நினைத்தால் தாக்குதலுக்கு முன்பே அவனை நசுக்கி விடலாம். தங்கள் கட்டளையை அப்படியே ஏற்கிறோம் ஷஹன்ஷா. அபு மாலிக், அவர்களை போன்றவர்கள் திருந்த மாட்டார்கள். அதனால் அவர்களின் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிடுவேன். நேற்று எனக்கு அளித்த தண்டனை உங்களுக்கு போதவில்லையா? காலையிலேயே தங்களுக்கு என் ஞாபகம் வந்து விட்டதா? நீங்கள் மிகவும் நன்றாக பாடுகிறீர்கள், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் உங்கள் பாட்டை கேட்க இங்கு வரவில்லை. நேற்று ஒரு முக்கியமான பொருளை நான் இங்கே விட்டுவிட்டு சென்று விட்டேன். அதை எடுப்பதற்காகத்தான் இங்கே வந்துள்ளேன். இதோ கிடைத்து விட்டது. இதுதான். ஆச்சரியமாக இருக்கிறதா ஜோதா பேகம்? ஒரே அறையில் 2 கத்திகள் இருந்த போதும் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளவில்லை. உங்களுக்கு படிப்பது மிகவும் பிடிக்கும் அல்லவா? சலிமா பேகத்திடம் சென்று கற்றுக்கொள்கிறீர்கள், பிறகு இங்கே இதை கற்கிறீர்கள். இதுதான் பகவத்கீதை. ரஹீமிடம் கற்றதைப் போல இதுவும் இந்நேரம் உங்களுக்கு மனப்பாடம் ஆகி இருக்கும் என்று நம்புகிறேன். ரஹீமை விட எனக்கு அதிகமாக தெரியும். நேரம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கும் கற்பிக்கிறேன். யாருக்கும் கடமைப்பட்டிருப்பதை நான் விரும்பவில்லை. அதற்கு கைமாறாக நான் கீதையின் ஸ்லோகங்களை உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். நல்லது. ரேவா, பூஜைக்கான புஷ்பங்களை எடுத்து வரவில்லையா? எல்லாவற்றையும் நீ மறந்து விடுவாய். மோதி, இங்க என்ன நடக்கின்றது? நீங்கள் அனைத்தையும் வைத்து விட்டு செல்லுங்கள். மோதி, நான் உன்னிடம்தான் கேட்டேன், அதற்கு பதில் கூறு. என் அன்பான தோழியே, ஆக்ராவிற்கு வந்த பிறகு உனக்கு மறதி வந்து விட்டதா? ஆனால் எனக்கு ஞாபக சக்தி நன்றாகவே இருக்கின்றது. இன்று உனக்கு பிறந்த நாள். ஆமீரில் உன்னுடைய பிறந்த நாள் எவ்வளவு கோலாகலமாக கொண்டாடப்படும். ஆம், இது ஆக்ரா, ஆமீர் அல்ல. அதனால் என்ன? நாள் மாறவில்லையே, நீயும் மாறவில்லை. இந்நேரம் ஆமீர் ஜொலித்துக் கொண்டிருக்கும். துலாபாரம் கொடுப்பார்கள், அனைவருக்கும் அன்னதானம் அளிக்கப்படும். ஆட்டம் பாட்டம் என்று இங்கேயும் அதே போல் நடந்தால் நன்றாக இருக்கும். மோதி, மெதுவாக பேசு. என் பிறந்த நாளை பற்றி ஷெஹன்ஷாவிற்கு தெரியக்கூடாது. இதுவரை அவர் எனக்காக நிறைய செய்து விட்டார். அதோடு என் காரணமாக ஷெஹன்ஷா அவர்கள் மோல்வியையும் எதிர்த்து விட்டார். இந்த சூழ்நிலையில் என் பிறந்த நாளை கொண்டாட வேண்டுமா? என்னோடு கோவிலுக்கு வந்ததால் எவ்வளவு பிரச்சனை ஆயிற்று. மீண்டும் பிறந்தநாள் காரணமாக வேறு பிரச்சனை ஆரம்பித்தால்? அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜோதா. இல்லை, நான் எதையும் கேட்க மாட்டேன். இந்த விஷயத்தை யாரிடமும் நீ கூறக்கூடாது. சத்தியம் செய். சத்தியம் செய்கிறேன். உன் விருப்பப்படியே ஆகட்டும், யாரிடமும் கூற மாட்டேன். ஆனால் என் மன திருப்திக்காக நான் உனக்கு ஏதாவது செய்யலாம் அல்லவா? சரியான பிடிவாதக்காரி, கேட்கவே மாட்டாயா? சரி, உன்னுடைய திருப்திக்காக மட்டும் நான் ஒத்துக்கொள்கிறேன். ரஹீம், எங்கே ஓடுகிறீர்கள்? இளவரசருக்கு என் மீது கோபமா? சலாம் கூட கூறவில்லை.
தவறுக்கு மன்னிக்கவும் ஷஹின்ஷா. இப்பொழுது என்னவென்றால் எனக்கு நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்கிறது. அப்படியா? என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் கூறுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் உதவி செய்ய முடியாது. தாங்கள் என்னை போல சின்னம்மாவிற்கு பிரியமானவர் கிடையாது. அதனால்தான் அவருக்கு பிரியமானவர்கள் தான் அவர்களது சார்பில் ஏதாவது செய்ய வேண்டும். அவர்கள்தான் பரிசளிக்க முடியும். ஜோதா பேகத்தின் பிறந்த நாளா? ஆம், ஆனால் இது யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைக்கிறார். என்னிடம் கூட கூறவில்லை. நான் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அவர் பேசியதை கேட்டேன். சரி, நான் செல்கிறேன். நான் யோசிக்க வேண்டும். சின்னம்மாவிற்கு எது பிடிக்கும் என்று நான் நிஜமாக யோசித்தாக வேண்டும். குடாஃபிஸ். அதோடு இதை யாரிடமும் கூறிவிடாதீர்கள். ஏனென்றால் சின்னம்மா மோதிபாயிடம் இவ்வாறுதான் கூறினார். சரி, நான் யாரிடமும் கூற மாட்டேன். குடாஃபிஸ். ஜோதா பேகத்திற்கு பிறந்த நாளா?